இந்த மாதத்திலும் கூட தேவன் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்த வசனத்தை முதலாவது நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். பின்பு என்னோடு சேர்ந்து நீங்கள் வாசிக்கும்படி அன்போடு அழைக்கிறேன். ஏசாயாவின் தீர்க்கதரிசன புத்தகம் 42 அதிகாரம் 8 வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். ஐசையா சாப்டர் 42 verse 8. நான் கர்த்தர், இது என் நாமம், என் மகிமையை வேறொருவனுக்கும் என் துதியை விக்கிரகங்களுக்கும் கொடேன். I am the Lord, that is my name, and my glory will not give to another, neither my praise to graven image. கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறார். God is with you. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? 8 மாதங்களும் என்னை நடத்தினவருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறவர்கள் கரங்களை உயர்த்தலையில சொல்லும்படி கேட்கிறேன். Amen. ஆமென். Amen. இந்த 9வது மாதத்திலும் தேவன் நமக்கு சொல்லும் உணர்த்தும் வார்த்தை என்ன? What is the promise that God wants to speak to us with in this 9th month? நான் கர்த்தர். I am the Lord. இது என்னுடைய நாமம். This is my name. நான் அவைகளிலே மகிமைப்படுவேன் என்று சொன்னார். And I will be glorified through it. என் துதியை விக்கிரகங்களுக்கு கொடேன் என்று சொன்னார். I will not give my praise to idols. இந்த மாதத்திலே ஆண்டவரே கர்த்தாவே, உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்த, உம்முடைய துதிகளை குறித்து இன்னும் ஆழமாய் சிந்திக்க இந்த மாதத்தில் எங்களுக்கு கிருபை தாரும் என்று சொல்லி கேட்போமாக. Let's ask God that He will give us grace to glorify His name and praise His name. நம்முடைய கர்த்தராகிய ஆண்டவர் இந்த மாதத்திலே செய்யும் காரியம் என்ன? What is God going to do in this month? தம்முடைய நாமத்தை கொண்டு செய்ய போகிற கிரியைகள் என்னவும், What is He going to do through His name? அவருடைய மகிமை எப்படியாய் வெளிப்பட போகிறது என்பதையும், How His glory is going to be revealed? அவருடைய துதிகளை குறித்து இன்னும் விளக்கமாய் கற்றுக்கொள்ளவும் கர்த்தர் இந்த மாதத்திலே கிருபை தருவாராக. May He teach us about the praises and His name. நான் கர்த்தர் என்று சொல்லியிருக்கிறார். He said He is the Lord. என்று சொன்னால் அவர் உன்னதமானவரும் உயர் மறைவிடங்களில் வாசமாய் இருக்கிறவருமாய் இருக்கிறார். Because He is the sovereign God and He sits in the high places. அவருடைய நாமம் எல்லா நாமங்களிலும் சிறந்த நாமமாய் உயர்ந்த நாமமாய் இருக்கிறது. His name is higher than any other name. அவருடைய மகிமை நம்முடைய வாழ்க்கையிலே வெளிப்படும் பொழுது அதிசயங்கள் அற்புதங்கள் காணப்படும். When His glory is revealed in our life, there are miracles and signs and wonders happening in our அவர் lives. துதிகளின் மத்தியில் வாசமாய் இருக்கிறார். He dwells among praises. அவர் துதிக்கப்படத்தக்கவராய் இருக்கிறார். He is worthy of all praises. இந்த நாளிலும் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கும் வார்த்தை என்ன? What is God going to teach us in this month? அந்த 8 வசனத்தின் முதல் வார்த்தை இப்படியாய் சொல்லுகிறது, நான் கர்த்தர். The first part of the verse says, I am the Lord. இந்த தீர்க்கதரிசி யாரை குறித்து இந்த அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், What is the prophet? Who does the prophet say about in this book? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து இந்த அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. It is said about Jesus Christ. இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாக சுமார் 600 ஆண்டுகளுக்கு முன்பாக ஏசாயாவின் மூலமாய் தீர்க்கதரிசனமாய் உரைக்கப்பட்ட இந்த அதிகாரத்திற்காய் ஸ்தோத்திரம். Thank God for this chapter. This was spoken through Isaiah the prophet before the birth of Jesus about 600 years ago. முதல் 3 வசனங்களை நாம் பார்க்கும் பொழுது, நான் ஆதரிக்கிற என் தாசன் என்று சொல்லுகிறார். The first part of the verse he says, my servant whom I uphold. நான் தெரிந்து கொண்டவர் என்று சொல்லுகிறார். He said, I am my chosen one. என் ஆத்துமாவுக்கு பிரியமானவர் இவரே என்று சொல்லுகிறார். He is the one according to my spirit, he says. என் ஆவியை அவர் மேல் அமர பண்ணி புறஜாதிகளுக்கு நியாயத்தை வெளிப்படுத்தும் ஒரு தாசன் என்று சொல்லுகிறார். He says he is my servant upon whom I will pour out my spirit and I will bring justice to the nations. முழுமையாய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து இந்த அதிகாரத்திலே நாம் பார்க்க முடியும். We see completely about Jesus Christ in this passage. 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த வார்த்தை நிறைவேறினது. அவர் சொன்ன தீர்க்கதரிசன வார்த்தையும் நிறைவேறினது. அவர் நிறைவேற்றி முடித்தவராய் காணப்படுகிறார். About 2000 years ago this prophecy was made, and after that Jesus Christ fulfilled every prophecy. அதே வார்த்தை இன்று நமக்கு சொல்லுகிறார், நான் கர்த்தர். The same word he is saying, I am the Lord. ஆண்டவர் ஏன் இந்த இடத்திலே நான் கர்த்தர் என்று சொல்ல காரணம் என்ன? Why does God say I am the Lord here? ஒருவேளை நமக்கு ஒரு நல்ல ஒரு அதிகார ஒரு பொசிஷன்ல நம்ம இருந்தோம்னா, sometimes if we are in an authoritative position, நம்ம முதலாவது ஃபோன் பண்ண உடனே நம்முடைய டிக்னிட்டி, நம்முடைய காரியத்தை முதலாவது அவங்களுக்கு சொல்லிடுவோம். as soon as we call up somebody, we say whatever we need. நான் என்னவா இருக்கிறேன் என்று சொல்லி ஒருவருக்கு தெரியப்படுத்தினால்
நமக்கு எதிராக இருப்பவர்கள் அல்லது அந்த ஃபோன் அட்டன் பண்ணுறவங்க அல்லதுக்கு நமக்கு முன்பாக நிற்பவர்கள் அவங்க அலர்ட் ஆகிடுவாங்க. When we tell them who we are and what position we hold, they become very alert about us. ஒரு ஃபோன் எடுத்த உடனே நான் இந்த அதிகாரி பேசுகிறேன்னு சொன்னால் அவங்க எதிரில் இருக்கிறவங்க அப்படியே உன்னித்து கேட்கக்கூடிய சூழ்நிலை இருப்பார்கள். When we call up somebody and we tell them we are in such a position, they become very alert and they pay attention to us. ஆகவேதான் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு முதலாவது இந்த வார்த்தையை சொல்கிறார், நான் கர்த்தர் என்று தன்னை வெளிப்படுத்தி காட்டுகிறார். That is why God tells to his children, I am the Lord, and thus he reveals himself. ஏன் இதை சொல்ல வேண்டும் என்றால், Why does he say this? சில நேரத்திலே நம்மை திடப்படுத்துவதற்காகவும் நம்மை தைரியப்படுத்துவதற்காகவும் வருகிற வார்த்தை தான் நான் கர்த்தர் என்று சொல்லுகிறார். Sometimes to encourage us and to give us confidence, he says, I am the Lord. சில நேரங்களில் நாம் பயந்து நடுங்கி ஒடுங்கி சூழ்ந்த ஒரு நெருக்கமான ஒரு சூழல் இருக்கும் பொழுது கர்த்தருடைய வார்த்தை நமக்கு வரும், நான் கர்த்தர் என்று சொல்லி. Sometimes when we are filled with trouble and worries and in despised situations, the word of God comes, I am the Lord. ஒருவேளை அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த நீங்கள் அமர்ந்திருப்பீர்கள் என்று சொன்னால் கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேராய் வருகிறது, நான் கர்த்தர் என்று சொல்லி. If suppose you are in such a situation today, the word of God tells you, I am the Lord. அப்படி கர்த்தர் என்ற வார்த்தை வரும்பொழுது எந்த பயத்திற்கும் எந்த திகிலுக்கும் எந்த போராட்டத்திற்கும் எந்த பிரச்சனைகளுக்கும் நம்மை விடுவித்து காத்துக்கொள்ள ஒரு ஆண்டவர் இருக்கிறார் என்பதை மறந்துவிட வேண்டாம். ஆண்டவராகிய தேவன் ஆபிரகாமுக்கு ஒரு வார்த்தை சொன்னார். God the Lord told Abraham a word. அவர் என்ன சொன்னார்? நான் உன்னை அழைத்து வந்த கர்த்தர் நானே என்று சொன்னார். He told him, I am the God who brought you. உன்னை எங்கிருந்து அழைத்து வந்தேன்? From where did I call you? ஊர் என்கின்ற தேசத்திலே கல்தேர் பட்டணத்திலிருந்து உன்னை நான் அழைத்து வந்தேன். From the town of Chaldeans and the town of Ur I called you. ஏன் உன்னை அங்கிருந்து அழைத்து வந்தேன்? Why did I call you from there? ஒருவேளை அந்த இடத்திலே இருந்த பொழுது ஒரு செல்வந்தனாக ஒரு உயர்ந்த பதவியிலே ஒரு நிலையிலே காணப்பட்டிருக்கலாம் ஆபிரகாம். Maybe Abraham would have been a wealthy person in that place. ஆனால் நான் உன்னை அந்த ஊர் என்கின்ற கல்தேர் பட்டணத்திலிருந்து உன்னை அழைத்து வந்த கர்த்தர் நானே என்று சொல்லுகிறார். But he says, I am the God who called you from the town of the Chaldeans. ஆபிரகாமை அழைத்த பொழுது ஆபிரகாம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அப்படியே நடந்து வந்தார். Abraham obeyed the call of God and he came and followed God. ஆகவே ஆபிரகாமை எல்லா விதத்திலும் தேவன் ஆசீர்வதித்தார். அந்த ஆசீர்வாதத்திற்கு எந்த குறைச்சலும் எந்த ஒரு குறையும் இல்லாமல் இருந்தது. That is why God blessed Abraham and there was no lack in his blessings. ஆனால் இந்த இடத்திலே ஆபிரகாமுக்கு கர்த்தர் உன்னை அழைத்து வந்த கர்த்தர் நானே என்று சொல்ல காரணம் என்ன? But in this particular place, the reason why God says, I am the Lord who called you. என் வாழ்க்கையில எல்லாம் இருந்தாலும் ஒரு கேள்விக்குரிய நிலையில் இருக்கிறது. Though I have everything in my life, there is a question in my ஒரு life. பயமும் நடுக்கமுமான ஒரு சூழ்நிலை நான் காணப்படுகிறேன். I live in a place of fear and crisis. என் ஜீவியத்திலே அடுத்தது என்ன நடக்க போகுது என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலை. When I am deeply troubled about what is going to happen in my life. அப்படி யோசித்து சிந்தித்துக் கொண்டிருக்கிற ஆபிரகாமுக்கு கர்த்தர் ஒரு வார்த்தை தருகிறார். When Abraham is thinking like this worriedly, அதுதான் 15ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறோம். That is what we read from Genesis chapter 15 and verse 3 onwards. ஆபிரகாம் சொல்ல, எனக்கு புத்திர சந்தானம் நீர் அருளவில்லை ஆண்டவரே. Abraham told, Lord, you have not given me children. எனக்கு எல்லா செல்வங்களும் ஆசீர்வாதங்களும் இருந்தாலும் எனக்கு பிள்ளை பாக்கியம் இல்லாமல் இருக்கிறது. Though I have all kinds of blessings and wealth, I don't have children. ஆனால் நான் உன்னை அழைத்து வந்திருக்கிறேன் ஆபிரகாமே, நீ மறந்து விடாதே. God says, I have called you Abraham, do not forget it. ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையை குறித்து நம்முடைய எதிர்காலங்களை குறித்து ஒரு கேள்விக்குறியான ஒரு சூழ்நிலையில் இந்த செய்தியை நீங்கள் கேட்டிருப்பீர்கள் என்று சொன்னால், maybe you are sitting and listening to this message with a question in your mind. ஆண்டவர் அழைத்தவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். The God who called you is faithful. அழைத்தவர் சொல்லுகிறார், உன்னை அழைத்து வந்த கர்த்தர் நானே. And the God who called you says, I am the Lord who has called you. நீர் பயப்பட வேண்டாம். You do not have to fear anything. ஆபிரகாமுக்கு அந்த வார்த்தையோடு ஆண்டவர் நிறுத்தி விட்டாரா? Did God stop with this promise to Abraham? உன்னை அழைத்து வந்த கர்த்தர் சொல்லுகிறார், நான் உனக்கு கேடகமாய் இருக்கிறேன். I will be a shield. The God who has called you. நான் உனக்கு பலனாய் இருக்கிறேன். I will be your strength. உனக்கு இந்த தேசத்தை சுதந்திரமாய் கொடுப்பேன் என்று சொன்னார். I will give you this land as an inheritance. ஒருவேளை பயத்தோடு திகிலோடு ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையிலே போய் கொண்டிருக்கும் என்று சொன்னால், கர்த்தர் நானே என்று சொல்லி, நானே கர்த்தர் என்று சொல்லி எங்களுக்கு கொடுக்கிற அந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம்.
Thank God for this promise that he says, I am the Lord in the midst of our troubles and questions and worries. திருடன் திருடவும் அழிக்கவும் கொல்லவுமே வருகிறான் என்று அதற்கு ஜீவனை உண்டாக்க அதற்கு பரிபூர்ணப்பட வந்தேன் என்று சொல்லி ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லுகிறார். God tells his children that the thief comes to kill and destroy, but I have come to ஒரு give திருடன் life. எதற்கு வருகிறான் என்று சொன்னால் திருட வருகிறான். A thief comes to steal. கொள்ளை எடுக்கிறவன் கொள்ளையிடுவதற்காக வருகிறான். And one who comes to kill comes ஆனால் நான் வந்த நோக்கம் என்ன? But why did I come? நான் உன்னை அழைத்த நோக்கம் என்ன? What is the purpose that I have called உனக்கு you? பரிபூர்ண ஜீவனை உண்டாக்கவும் To give you abundant life. உனக்கு நன்மை அளிக்கவுமே வந்தேன் என்று சொன்னார். And I have come to give you good things. ஆண்டவரே நீர் என்னை அழைத்திருக்கிறீர், அதற்காய் ஸ்தோத்திரம். Thank you, Father, for your calling upon our எனக்கு lives. ஜீவனை உண்டாக்க வந்தவருக்கு ஸ்தோத்திரம். Thank you for the abundant என் life you have வாழ்க்கையிலே given us. பரிபூர்ணப்பட வந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். Thank you for the fullness in our lives. நாம் பயந்திருக்கும் சூழ்நிலையிலே தேவன் நமக்காக வந்து நம்மை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர் என்பதை வெளிப்படுத்தி காட்டுவார். In our troubles, in the midst of our troubles and fears, he will come and reveal that he is the God who came to give abundant life. ஆகவேதான் அவர் முதலாவது சொல்றார், நான் கர்த்தர் என்று தன்னை வெளிப்படுத்தி காட்டுகிறார். That is why first he reveals himself as I am the Lord. ஒரு சமயத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதத்தை செய்துவிட்டு At one instant when Jesus did a great miracle, தம்முடைய சீஷர்களை துரிதப்படுத்தி கெனசரேத்திற்கு போகும்படி அவர்களை துரிதப்படுத்தினார். he hurries his disciples to go to the town of Gennesaret. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தனித்து போய் இரவு முழுவதும் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். But Jesus isolates himself to pray. சீஷர்களுக்கு சொன்னார், நீங்க போய் கெனசரேத்துக்கு போய் ஒரு கூட்டத்தை ஆயத்தப்படுத்துங்கன்னு சொன்னார். But he sent his disciples to Gennesaret to gather a gathering. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு மலையின் மேல் போய் தனித்து ரா முழுவதும் ஜெபம் பண்ணினார். But Jesus Christ goes on a mountain and starts praying. அவர் எங்கும் நிறைந்தவராய் காணப்படுகிறார். He is present everywhere. அவர் எலோஹீமா இருக்கிறார். He is Elohim. அவர் இங்கேயும் இருப்பார், பல இடங்களிலும் நம்முடைய தூரத்திலும் இருப்பார். He will be here near and far. ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவராய் இருக்கிறார். Our God is a God who hears our prayers. அதனால தான் சமீபத்திற்கும் தூரத்திற்கும் அவர் தேவனாய் இருக்கிறார் என்று வேத வசனம் சொல்லுகிறது. That is why the word of God says he is a God of near and far. ஆண்டவர் அற்புதங்களை செய்த பிறகு தம்முடைய பிள்ளைகள் தம்முடைய சீஷர்களை ஏன் அவர் துரிதப்படுத்தினார் என்று சொன்னால், Why did Jesus send away his disciples after he did this miracle? மத்தேயு 14 அதிகாரம் 23 வசனத்தை வாசிப்போம். அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு தனித்து போய் ஜெபம் பண்ணி ஒரு மலையின் மேல் ஏறி சாயங்காலமான போது அங்கே தனிமையா இருந்தார் என்று சொல்லப்படுகிறது. It is said that after he had dismissed, he went up the mountainside to pray by himself. Later that night, he was there alone. ஏன் அவர் தனிமையா இருந்தார் என்று சொன்னால், ஆண்டவர் செய்த அந்த மிகப்பெரிய ஒரு அற்புதத்தை மீண்டுமாய் தேவனுடைய சமூகத்திலே நன்றி செலுத்துவதற்காக அவர் தனிமையாய் காணப்பட்டதை நாம் பார்க்க முடியும். We see that Jesus went to give thanks to God for the miracle that he did. 5 அப்பத்தையும் 2 மீனையும் கொண்டு 5000 பேருக்கு போஷிக்கும் ஒரு அற்புதத்தை கர்த்தர் அங்கே செய்த பொழுது ஆண்டவருடைய மகிமை அங்கே வெளிப்பட்டது. God's glory was revealed when Jesus fed 5,000 with 5 loaves and 2 fishes. ஆனால் நடந்தது என்ன? 22 வசனத்தை வாசிங்க. இயேசு ஜனங்களை அனுப்பி விடுகையில் தம்முடைய சீஷர்கள் படவில் ஏறி தமக்கு முன்னே அக்கரைக்கு போகும்படி அவர்களை துரிதப்படுத்தினார். தனக்கு முன்பாக அங்கே போகும்படி அவர்களை அனுப்பினார். 24 வசனத்தை வாசிங்க. அதற்குள்ளாக படவு நடுக்கடலிலே சேர்ந்து எதிர்காற்றாய் இருந்தபடியால் அலைகளினால் அலைவுபட்டது. அதற்குள்ளாக படகிலே நடுக்கடலில் சேர்ந்த பொழுது எதிர்காற்றா இருந்தபடினால் அலைகளினால் அந்த படகு அளவுபட்டது. But the boat was buffeted by waves among the wind. கெனசரேத்துக்கு தம்முடைய சீஷர்களை அனுப்பினார். He sent his disciples to Gennesaret. ஆனால் அவர்கள் போகிற பாதையில நடுக்கடலில் இருந்த பொழுது ஒரு பெரிய காற்று வந்தது. But when they were in the middle of the sea, there was a big storm. அங்கே அவர்கள் அங்கேயும் போக முடியாமல் இங்கேயும் போக முடியாமல் தத்தளிக்கிற ஒரு சூழ்நிலையில் இருக்கும் பொழுது, When they were struggling in the midst of the sea, they could not go to any shore. இயேசு கிறிஸ்து சொன்னபடி அவங்க கீழ்ப்படிந்து போனாங்க. They obeyed Jesus. ஆனால் அங்கே அவர்கள் போன பொழுது 4ஆம் ஜாமத்திலே ஆண்டவர் அந்த இடத்திலே கடந்து வந்தார். But Jesus came there in the middle of the night. அதிகாலை 3 மணியிலிருந்து 5 மணிக்குள்ளாக அந்த இடத்திலே கர்த்தர் கடந்து வந்ததை நாம் பார்க்கிறோம். We see that Jesus came there early in the morning between 3 to 6. ஒரு பக்கம் இருள், இன்னொரு பக்கம் மிகுந்த காற்று அதிகமா இருக்கிறது. There was darkness on one side and there was a strong wind on the படகு other. அளவுபடுகிறது. The boat was buffeted. ஆனால் அங்கே அவர்கள் கடந்து போக முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும் பொழுது, It was a situation where they could not go across. நான் கர்த்தர் என்பதை அந்த இடத்திலே தம்முடைய பிள்ளைகளுக்கு எப்படி வெளிப்படுத்தினார்? How did he reveal that he is Lord? சீஷர்கள்
ஒருவேளை அவர்கள் அப்படி நினைத்திருக்கலாம். The disciples would have thought like that. இதற்கு முன்பாக இயேசு கிறிஸ்து படகுகளில் தூங்கி இருக்கும் பொழுது ஐயரே நாங்கள் மடிந்து போகிறோம் என்று சொன்ன பொழுது அவர் எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டினாரே. Once when Jesus stilled the storms and the winds when he was in the boat with them. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய படகில் இருந்திருந்தால் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்குள் நாம் தள்ளப்பட்டிருக்க மாட்டோமே என்று சொல்லி பயந்த ஒரு சூழ்நிலையில் அவர்கள் இருந்தார்கள். The disciples would have thought that in fear that if Jesus would have been with them they would not have been pushed into such a big storm. ஆனால் அவங்க நினைச்சிட்டாங்க இயேசு கிறிஸ்து நம்மோட கூட இல்லன்னு நினைச்சிட்டாங்க. They thought Jesus was not with them. ஆனால் கடலின் மேல் 4ஆம் ஜாமத்திலே அவர் நடந்து வந்தார். But in the fourth watch of the night Jesus walked on அவர்கள் water. ஆவேசம் என்று எண்ணி நினைத்தார்கள். They thought it was a ghost. ஆனால் ஆண்டவர் அங்க என்ன சொன்னாரு? 27ஆம் வசனத்தை வாசிங்க. திடன் கொள்ளுங்கள் நான் தான் என்று சொன்னார். He said take courage it is I. நான் கர்த்தர். I am the Lord. நான் தான் என்று சொன்னார். It is I. பயப்படாதீர்கள் என்று சொன்னார். Do not be afraid he said. ஆண்டவர் நடுக்கடலிலே வந்து நின்றார். God came in the middle of the sea. ஒருவேளை நாம் அங்கேயும் இங்கேயும் ஆண்டவரே கர்த்தாவே போக முடியாத ஒரு நடு சாமத்திலே அல்லது நடு சூழ்நிலையிலே நாங்கள் தள்ளப்பட்டிருப்போம் என்று சொன்னால், if we are in the middle of a storm strangled and do not know where to go, ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் சொல்லுகிற காரியம் என்னவென்று சொன்னால் நான் கர்த்தர் என்று சொல்லி அந்த இடத்திலே வெளிப்படுத்துவார். God will reveal himself that he is the Lord in such kind of a படகு அளவுப்பட்டது. அலைக்கடலிலே அது மிகுந்த ஒரு மோசமான சூழ்நிலை இருந்தது. They were in the middle of a storm struggling to go where in here. ஆனால் போக முடியாத ஒரு சூழ்நிலை இருந்த பொழுதோ இயேசு அங்கே நடுவிலே வந்து நான் தான் என்று சொன்னார். But when they could not reach any shore Jesus came there and said I am. ஆண்டவரே நீர் எங்கள் நடுவிலே வந்து நிற்கும் பொழுது நாங்கள் பயத்திலே திகிலே நெருக்கத்திலே இருப்போம் என்று சொன்னால் அந்த பயங்களை அந்த திகிலை போக்க போதுமானவராய் இருக்கிறீர். Lord, you are able and you are sufficient in the midst of a fear and terrifying situations that you இந்த are. வேளையிலே ஒருவேளை அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நாம் கடந்து போகிற ஒரு வாழ்க்கை நம்முடைய ஜீவியத்தில் இருக்கும் என்று சொன்னால், if we are in the middle of such terrifying situations in our life, பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. there is no need to be நான் afraid. கர்த்தர் என்று சொல்லியிருக்கிறார். He said I am God. ஆண்டவர் கர்த்தராய் இருந்து தம்முடைய பிள்ளைகளை வழிநடத்த அவர் போதுமானவராய் இருக்கிறார். He is able to lead his children being the Lord over it. 32ஆம் வசனத்தை வாசிச்ச தெரியும். அவர்கள் படகில் ஏறின உடனே காற்று அமர்ந்தது. As soon as they climbed into the boat the wind யார் died படகுல down. ஏறினாங்க? Who climbed into it? பேதுருவும் இயேசு கிறிஸ்துவும் கடலிலே நடந்து வந்தார்கள். அதுவரைக்கும் அங்கே காற்று பலமாய் அடித்துக்கொண்டே இருந்தது. Till Jesus and Peter was walking on the water there was the wind again. Still wind was there. அங்கே படகில் அங்கே மிகுந்த காற்று அழுத்தம் அதிகமாக இருந்தது. The boisterous wind was still there. ஆனால் அவர்கள் படகில ஏறினவுடன் காற்று அமர்ந்தது என்று சொல்லப்படுகிறது. It is said that as soon as they climbed into the boat the wind died down. ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையிலே நீர் வந்தால் எல்லா சூழ்நிலையும் மாறிவிடும் ஆண்டவரே. Lord, when you come into our situations everything will change. ஆண்டவர் சொல்ல பயப்படாதீர்கள் நான் தான் என்று சொல்லுகிறார். God says it do not be afraid it is ஒருவேளை me. நாம் கடந்து போகிற பாதையிலே பல தடைகள் பல பயமுறுத்தும் காரியங்கள் காரிருள் எதிர்காற்றுகள் வரலாம். Maybe there might be darkness and terrifying situations in the path that we take. நாம் தேவனை நினைத்துக் கொள்வோம் என்று சொன்னால், If we meditate on God, கர்த்தர் அந்த இடத்திலே வந்து நிற்பார். God will come there. நான் கர்த்தர், I am the Lord. நான் தான் என்று சொல்லுவார். He will say it is I. அவர்கள் படவிலே வந்து ஏறினவுடன் அமர்ந்தது. As soon as they climbed into the boat the wind died down. இன்னைக்கு ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையிலே நீர் கடந்து வரும்படியாய் எங்களை ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறோம். Lord, we commit ourselves that you may come amidst into our lives. 33ஆம் வசனத்திலே நான் வாசிக்கும் பொழுது அங்கே சொல்லப்படுது மெய்யாகவே நீ தேவனுடைய குமாரன் என்று சொல்லி அவரை பணிந்து கொண்டார்கள். In verse 33 we see that they worshipped him saying truly you are the son of God. நம்முடைய வாழ்க்கையில பயம் திகிலும் வரும் பொழுது ஆண்டவரை நினைத்துக் கொள்ளும் பொழுது நான் கர்த்தர் என்று சொல்லி நமக்காக அவர் வெளிப்படுவார். When we think and call upon God in our terrifying situations he will come and say he is and he will reveal that he is the son of God. ஆண்டவர் இந்த மாதத்திலே ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நான் கர்த்தர் என்று எப்பொழுது வெளிப்படுவார் என்று சொன்னால், how will he reveal himself that he is the Lord in all situations? இரண்டாவது ஒரு கட்டத்திலே ஆண்டவர் நான் கர்த்தர் என்று வெளிப்படுவார். He will reveal himself as the Lord in the second instance. மல்கியாவின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். Malachi chapter 3 and verse 6. நான் கர்த்தர் மாறாதவர் ஆகையால் நீங்கள் நிர்மூலமாவதில்லை என்று சொன்னார். It is said that I am the Lord and I do not change.
நான் கர்த்தர், நான் மாறாதவராய் இருக்கிறேன். I the Lord do not change. நான் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறேன். I am unchanging yesterday, today and forever. அவர் எதிலே மாறாதவராய் இருக்கிறார் என்று சொன்னால் அவருடைய வார்த்தையிலே மாறாதவராய் இருக்கிறார். He is unchanging in his word. முதலாவது நான் கர்த்தர் என்று சொல்லும் பொழுது நாம் பயத்திலே, திகிலே, அடுத்தது என்ன நடக்க போகுது என்று சொல்லி கலங்கி நிற்கிற நேரத்திலே அவர் கர்த்தராய் வந்து வெளிப்படுவார். First he reveals himself as the Lord in the midst of our terror and fear. இரண்டாவது நான் கர்த்தர் என்பதை அவர் எப்பொழுது வெளிப்படுத்துவார் என்று சொன்னால் அவருடைய வார்த்தையை நினைவு கூறும்படி வருவார். Secondly, he reveals himself as the Lord to fulfill his word. மத்தேயு 24 அதிகாரம் 35 வசனத்திலே வாசிக்கும் பொழுது வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் என் வார்த்தைகள் ஒரு நாளும் மாறுவதில்லை என்று சொன்னார். It is said that though the heaven and the earth may pass, my words will எல்லா never pass சூழ்நிலைகளும் away. மாறும். Every situation will pass. நம்முடைய வாழ்க்கையில எல்லா காரியங்களும் மாறினாலும் Every circumstance will change அவர் in our கொடுத்த lives. வாக்குத்தத்தங்கள், அவர் தந்த வார்த்தைகள் ஒருபொழுதும் மாறுவதில்லை. His promises and his word will never change. அவர் வார்த்தையில் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். He is true to his நான் word. கர்த்தர், I am the Lord, நான் வார்த்தையிலே மாறாதவராய் இருக்கிறேன். and I do not change in my ஒருவேளை words. உங்களுக்கு வாக்குத்தத்தத்தை இந்த ஆண்டில் ஆரம்பத்திலே கொடுத்திருப்பார் என்று சொன்னால் அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற மாறாத கர்த்தர் ஒருவர் இருக்கிறார். The unchanging God is faithful to fulfill the promises that he has given you in the beginning of this year also. கர்த்தர் மோசேக்கு ஒரு காரியத்தை வெளிப்படுத்தினார். God revealed a certain thing to Moses. யாத்திராகமம் 3 அதிகாரம் 14 வசனத்திலே வாசிக்கும் பொழுது When we read in Exodus chapter 3, நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொல்லி மோசேக்கு ஆண்டவர் வாக்கு பண்ணினார். God promised Moses that I am who I am. ஏன் அந்த இடத்திலே அவர் தம்முடைய வார்த்தையை நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொல்ல காரணம்? The reason why he reveals himself as I am who I am, 15 வசனத்திலே வாசித்தால் தெரியும். in verse 15 we read, ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாய் இருக்கிற உங்கள் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தர் என்னை உங்களிடத்துக்கு அனுப்பினார் என்று நீ இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்வாயாக. நீ இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்ல வேண்டிய காரியம் என்னவென்று சொன்னால், ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவருடைய முற்பிதாக்களின் ஆமென் தெய்வமாய் இருக்கிறேன் என்று சொல்லி, you have to tell to your descendants that I am the God of Abraham, Isaac and Jacob and your forefathers. நான் ஆபிரகாமுக்கு ஒரு வாக்கு கொடுத்தேன். I gave a promise to Abraham. என்ன வாக்கு கொடுத்தேன்? ஆண்டவரே, எனக்கு புத்திர சந்தானம் அருளவில்லை என்று சொன்ன பொழுது உன் சந்ததியை இவ்வளவாய் பெருக பண்ணி 400 வருஷம் அடிமைத்தனத்தில் இருப்பார்கள் என்று சொன்னார். He said that I will make your children as uncountable and they will be in slavery for 400 years. ஆண்டவர் அந்த வார்த்தையை மீண்டும் மோசேக்கு சொல்லி ஆண்டவர் என்ன பண்ணாரு? ஆண்டவர் 430 வருஷம் வரைக்கும் அந்த ஜனங்களை அடிமைத்தனத்திலே இருக்கும்படியாய் காக்கும்படியாய் வைத்தார். God again says the same promise to Moses and he said that his children will go into slavery for 430 years. ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்த வசனங்கள், வார்த்தைகள், காலங்கள் தாமதிக்கலாம். Maybe there might be a delay in the promise, in the fulfillment of the நிச்சயம் promise. மாறாத தேவன், அவர் வார்த்தையிலே மாறாதவர், அவர் சொன்னது நிறைவேறும் என்பதுதான். But the promise is that the unchanging God and the words that he has said will never change. இன்னைக்கு நமக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கிடைச்சிட்டோம்னா இன்னைக்கு கிடைச்ச உடனே வீட்டுக்கு போன உடனே எனக்கு ஒரு ஃபோன் வரணும், அல்லது எனக்கு ஒரு மெசேஜ் வந்து என்னை ஆண்டவர் தேற்றணும்னு சொல்லி நம்ம நினைப்போம். Sometimes we think that when we receive a promise, immediately as soon as I go home I should get a call or நிச்சயம் something. ஆண்டவர் உங்களுக்கு அதை செய்வார். Definitely God will do it for you. ஆனால் அடிமைத்தனத்திலே 400 வருஷம் வரைக்கும் ஆண்டவர் காத்திருக்கும்படி செய்து அந்த வாக்குத்தத்தத்தை அதை நிறைவேற்றினார். But God made them wait for 400 years and then fulfill the promise. அவருடைய வார்த்தை மாறாது. His word will never அவருடைய change. வசனங்கள் மாறுவதில்லை. His promises will never அவர் change. இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொன்னார். He said, I am who I am. அவர் ஆபிரகாமுக்கு நான் கர்த்தர் என்று சொன்னது போல Just like he told Abraham, I am the Lord. மோசேக்கும் ஆண்டவர் சொன்னார், நான் மாறாதவர். Even to Moses he said, I am the unchanging God. எபிரேயர் 13 அதிகாரம் 8 வசனம். Hebrews chapter 13 and verse 8. புதிய ஏற்பாட்டு பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார்.
Jesus Christ is the same yesterday and today and forever. அவர் மோசேக்கு இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொன்ன பிறகு After he told Moses, I am who I am, புதிய ஏற்பாட்டு பிள்ளைகளுக்கும் ஆண்டு சொல்கிறார் அவர் மாறாதவராய் இருக்கிறார். to the New Testament children he says, I am unchanging God. மோசேக்கு பிறகு யோசுவாவை அழைத்து ஆண்டவர் சொன்னார், After Moses, God called Joshua நான் and said, மோசேயோடு இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன், just like I was with Moses, I will be நான் with உன்னை you. விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் என்று சொல்லி வாக்கை கொடுத்தார். He promised him that I will never leave you nor forsake you. யோசுவா கோத்திர புத்திரர்களுக்கு பங்கை பிரிக்கும் வரை கர்த்தர் யோசுவாவோடு கூட இருந்தார். As long as until Joshua divided between the tribes, God was with them. அதே வாக்குத்தத்த வசனம் பல ஆயிரம் ஆண்டுகள் ஆனாலும் இன்றும் அதை நிறைவேற்ற புதிய ஏற்பாட்டு பிள்ளைகளுக்கு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். The same promise God has given us still this New Testament children. எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களிலே வாசித்தால் தெரியும். அவர் இம்மானுவேலராய், எல்ஷடாயாய், எல்ரோயாய் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். He is Emmanuel, El Shaddai and El Roi, and he is with us. அவர் நம்மை விட்டு விலக மாட்டார், நம்மை கைவிடவும் மாட்டார். He will never leave us nor forsake us. அவர் நம்மை பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறார். He is a God who protects us. மனிதர்கள் மாறலாம், மனிதனுடைய அன்பு சூழ்நிலைகள் எல்லாம் மாறலாம். People and their love and situations may நான் change. கர்த்தர், நான் மாறாதவர். I am the Lord who does not அவர் change. வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருப்பதற்காய் ஸ்தோத்திரம். Thank God for the promises that are A and amen in நீர் எங்களை Christ. பாதுகாக்கிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. Thank you for your protection, Lord. ஏன் அவர் மாறாதவராய் இருக்கிறார்? Why is he an unchanging ஏசாயா God? தீர்க்கதரிசி 48ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம். In Isaiah chapter 48 we see, யெகோவாவே, நான் அழைத்திருக்கிற இஸ்ரவேலே, எனக்கு செவிகொடு. நான் அவரே, நான் முந்தினவரும் நான் அவரே. யாருங்க? நான் கர்த்தர், I am the Lord, நான் முந்தினவரும் நான் பிந்தினவருமாமே. I am the first and I am the last. ஆகவே தான் ஆண்டவர் சொல்றார், நான் மாறாதவர். That is why he says, I am unchanging. நான் மாறாத கர்த்தராய் இருக்கிறேன். I am the unchanging God. நான் அழைத்தவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். And I am the God who called you, who is faithful. அவர் அல்பாவும் ஒமேகாவுமாய் இருக்கிறார். He is Alpha and Omega. இன்னொரு காரியத்தையும் ஆண்டவர் நமக்கு வலியுறுத்துகிறார். Another thing God wants to emphasize, அவர் கர்த்தர் என்பதை நாம் மறந்து விடக்கூடாது. we should not forget that he is Lord. சில நேரத்தில் நாம் பயத்தில் இருக்கும் பொழுது, திகிலில் இருக்கும் பொழுது, தேவையுள்ள ஒரு சூழ்நிலை இருக்கும் பொழுது நான் கர்த்தர் வந்து நமக்கு முன்பாக நிற்பார். Sometimes in the midst of our fear and terror, and he will come and stand before us. அவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களை மீண்டுமாய் நினைவு கூறுவதற்காக நான் இருக்கிறவராக இருக்கிறேன் என்று சொல்லி நான் கர்த்தர் என்று சொல்லுவார். To help us remember the promises, he will come among us and say, I am the Lord. இன்னொரு முறை ஆண்டவர் நம்மிடத்தில் வரும்பொழுது அவர் சொல்லுவார், நான் கர்த்தர், நான் நியாயம் தீர்க்க வருவேன் என்று சொல்லுகிறார். The other time when he comes, I am the Lord and I come to judge. ஆண்டவர் பயத்தையும் போக்குவார், நம்முடைய தேவைகளையும் சந்திப்பார். ஆனால் அதே நேரத்தில் நம்முடைய கைகளின் கிரியைக்கு தக்க நியாயம் தீர்க்க நான் கர்த்தர் என்பதை நமக்கு வலியுறுத்துகிறார். God will remove fear and he will fulfill our needs. At the same time, he will reward people with justice according to our acts. புத்தகம் 11ஆம் அதிகாரத்தில் நாம் வாசித்தால் தெரியும். In Ezekiel we read, 10ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், பட்டயத்தால் விழுவீர்கள், இஸ்ரவேலின் தேசத்தின் எல்லையிலே உங்களை நியாயம் தீர்ப்பேன், அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். you will fall by the sword and I will execute judgment on you at the borders of Israel. Then you will know that I am the Lord. என் கட்டளையின்படி நடவாமலும் என் நியாயங்களின்படி செய்யாமலும் உங்களை சுற்றியிருக்கிற புறஜாதிகளுடைய முறைமையின்படி நீங்கள் செய்த நீங்கள் அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் என்று சொன்னார். He said, you will know that I am the Lord, for you have not followed my decrees or kept my laws and conformed to the standards of the nations around you. பயந்திருக்கும் பொழுது நம் நடுவில் நான் கர்த்தர் என்று நிற்பார். When we are in fear, he comes நான் before us. கர்த்தருடைய பார்வைக்கு அருவருப்பானதை செய்யும் பொழுது அல்லது அவருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்யும் பொழுது நான் நியாயம் தீர்க்க வருவேன் என்று அறிந்து கொள்வீர்கள், நான் கர்த்தர் என்று வலியுறுத்துகிறார். When we do undesirable things in the sight of God, he comes to judge as the Lord. தேவன் மீண்டும் மீண்டும் நமக்கு சொல்லுகிற உணர்த்த வார்த்தை, நான் மாறாதவராய் இருக்கிறேன். Repeatedly God says, I am the unchanging God. நியாயம் தீர்க்க வருவேன். I will come to judge அவனவன் கிரியைக்கு தக்க பலன் உண்டு. according to every act of your hands. சங்கீதங்களின் புத்தகம் 96ஆம் சங்கீதம் 13ஆம் வசனத்திலே வாசிக்கும் பொழுது அவர் வருவார், அவர் பூமியை நியாயம் தீர்க்க வருவார். எப்படி வருவார்? நியாயத்தோடு வருவார், நியாயம் தீர்க்க.
He will judge the world in righteousness and the people in his faithfulness as he comes to judge the earth. ஆண்டவரே, நீர் எங்களை நியாயம் தீர்க்க வரும் பொழுது Lord, when you come to judge us, துன்மார்க்கன் நியாயம் தீர்ப்பிலும் பாவிகள் நீதிமான்கள் சபையிலும் நிலை நிற்பதில்லை. ஆண்டவரே, the wicked will not stand in the righteous in the judgment and amidst the righteousness. ஆண்டவரே கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையிலே நீர் நியாயம் தீர்க்க கர்த்தர் என்பதை எங்கள் ஆண்டவரே சமூகத்திற்கு முன்பாக வந்து நிற்பீர். ஆண்டவரே, Lord, you will come as a judge before all people. சென்னை கொட்டிவாக்கம் ஏஜி சபையின் ஆராதனை நேரங்கள். ஞாயிறு ஆராதனைகள். முதல் ஆராதனை காலை 7 மணி முதல் 9 மணி வரை. இரண்டாம் ஆராதனை காலை 9:30 முதல் 11:30 வரை. மாலை ஆராதனை மாலை 6 மணி முதல் 7:15 மணி வரை. செவ்வாய்க்கிழமை தோறும் சங்கிலி ஜெபம் காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரையில். சனிக்கிழமைகளில் உபவாச ஜெபம் காலை 11 மணி முதல் பிற்பகல் 12:15 மணி வரையிலும். அன்பானவர்களே, இந்த சபை ஆராதனைகளை நீங்கள் பங்கு பெறுங்கள். தேவ ஆசீர்வாதங்களை பெற்று மகிழுங்கள். மேலும் விவரங்களுக்கு கொட்டிவாக்கம் ஏஜி சபை எண் 2/18 காமராஜர் சாலை, கொட்டிவாக்கம், சென்னை 41